இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. அருளும் தெய்வமே அன்பு நிறை தேவனே அருளுமே அருளுமே அமைதி அருளுமே 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 அமைதி அருளுமே 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 அமைதி அருளுமே. நாங்கள் வாழ அருளுமே அருளுமே அமைதி அருளுமே அருளால் நாங்கள் வளர அருளுமே அருளுமே அமைதி அருளுமே அன்பாக நாங்கள் வாழ அருளுமே அருளுமே அமைதி அருளுமே அருளால் நாங்கள் வளர அருளுமே அருளுமே அமைதி அருளுமே உணர்வாக உணம் நிறைய அருளுமே அருளுமே அமைதி அருளுமே உறவாக உடனிருக்க அருளுமே அருளுமே அமைதி அருளுமே 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 அமைதி அருளுமே 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 எமக்கு அருளுமே அமைதி அருளும் தெய்வமே அன்பு நிறை தேவனே அருளுமே அருளுமே அமைதி அருளுமே 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 அமைதி அருளுமே 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 அமைதி அருளுமே. லா 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 நிசரி மகா நம பனிரே பனிக பனிரேகா அழிவாலையாம் இருக்க அருளுமே அருளுமே அமைதி அருளுமே பண்பால் நிதம் இருக்க அருளுமே அருளுமே அமைதி அருளுமே அழிவாலையாம் இருக்க அருளுமே அருளுமே அமைதி அருளுமே பண்பால் நிதம் இருக்க அருளுமே அருளுமே அமைதி அருளுமே பாசத்தால் நிறைந்திருக்க அருளுமே அருளுமே அமைதி அருளுமே பயிர்வாலை வாழ்ந்திருக்க அருளுமே அருளுமே அமைதி அருளுமே 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 அமைதி அருளுமே
அமைதி அருளுமே 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 அமைதி அருளுமே 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 அமைதி அருளுமே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 1 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 17 வரை. தாவீதின் மகனும் ஆபிரகாமின் மகனுமான இயேசு கிறிஸ்துவின் மூதாதையர் பட்டியல். ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு, ஈசாக்கின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் புதல்வர்கள் யூதாவும் அவர் சகோதரர்களும், யூதாவுக்கும் தாமாருக்கும் பிறந்த புதல்வர்கள் பெரேட்ஸும் செராகும். பெரேட்ஸின் மகன் எட்சரோன், எட்சரோனின் மகன் ஈராம், ஈராமின் மகன் அமினதாபு, அமினதாபின் மகன் நகசோன், நகசோனின் மகன் சல்மோன், சல்மோனுக்கும் ராகாபுக்கும் பிறந்த மகன் போவாசு, போவாசுக்கும் ரூத்துக்கும் பிறந்த மகன் ஓபேது, ஓபேதின் மகன் ஈசாய், ஈசாயின் மகன் தாவீது அரசர், தாவீதுக்கு உரியாவின் மனைவியிடம் பிறந்த மகன் சாலமோன், சாலமோனின் மகன் ரெகேபயாம், ரெகேபயாமின் மகன் அபியாம், அபியாமின் மகன் ஆசா, ஆசாவின் மகன் யோசபாத்து, யோசபாத்தின் மகன் யோராம், யோராமின் மகன் உசியா, உசியாவின் மகன் யோத்தாம், யோத்தாவின் மகன் ஆகாசு, ஆகாசின் மகன் எசேக்கியா, எசேக்கியாவின் மகன் மனாசே, மனாசேயின் மகன் ஆமோன், ஆமோனின் மகன் யோசியா. யோசியாவின் புதல்வர்கள் எக்கோனியாவும் அவர் சகோதரர்களும். இவர்கள் காலத்தில்தான் யூதர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்டார்கள். பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்ட பின்பு எக்கோனியாவுக்கு பிறந்த மகன் செயல்தியேல், செயல்தியேலின் மகன் செருபாபேல், செருபாபேலின் மகன் அபியூது, அபியூதின் மகன் எலியாக்கிம், எலியாக்கியின் மகன் அசோர், அசோரின் மகன் சாதோக்கு, சாதோக்கின் மகன் ஆக்கிம், ஆக்கிமின் மகன் எலியூது, எலியூதின் மகன் எலையாசர், எலையாசரின் மகன் மாத்தான், மாத்தானின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு, மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு. ஆக மொத்தம் ஆபிரகாம் முதல் தாவீது வரை தலைமுறைகள் 14, தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்டவர்கள் வரை தலைமுறைகள் 14, பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்டவர்கள் முதல் கிறிஸ்து வரை தலைமுறைகள் 14. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினியவர்களே, நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் நச்சு கனிகளை கொடுக்கும். மத்தேயு 7:17 சொல்கிறது. இன்றைய நாளிலே ஏன் இயேசுவுடைய மூதாதையரின் அட்டவணை நமக்கு கொடுக்கப்படுகிறது? சில பேருக்கெல்லாம் கோபம் வரும், இதை போட்டு வாசித்து கிடக்குறீங்க அப்படின்னு. அதனுடைய முக்கியத்துவம் தெரியாமல் நாம் நினைப்பது உண்டு. மூதாதையரை நினைத்து பார்க்காமல் இருந்தால் நம்முடைய வாழ்வும் படியும் எப்படி இருக்கும் என்ற ஒரு யோசனை கூட. இன்றைய நற்செய்தி வாசகம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மூதாதையர் பட்டியலை நமக்கு வழங்குகிறது. இது தம்முடைய மூதாதையர்களின் முக்கியத்துவத்தை நமக்கு வலியுறுத்துகிறது. இதிலே ஆணாதிக்கம் இருக்கத்தான் செய்கிறது. ஆண்களின் பெயர் தான் அதிகமாக இருக்கும். அது ஒரு கலாச்சார பின்னணியிலே சொல்லப்பட்டது. அவர்கள் இன்றி நாம் இங்கில்லை. ஆகவே இன்று நம் மூதாதையரை நாம் நினைக்க வேண்டும். நம்முடைய மூதாதையரை நினைச்சு பார்க்கணும். நம்முடைய அப்பா அம்மா, அவங்க அம்மா அப்பா, அவங்களுடைய அம்மா அப்பா அப்படின்னா அம்மா அப்பா, பெற்றோர், தாத்தா பாட்டி, அவங்களுடைய பெற்றோர்கள், அவங்களுடைய தாத்தா பாட்டிகள் எல்லாம் என்று பார்த்தால் மனதுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும். காரணம், அவர்களுடைய விசுவாச பயணம்தான் இன்று நமக்குள்ளே ஊறி நாரை கிடக்கிறது நம்முடைய வாழ்க்கையில. எனவே நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டிய கடமை நமக்குண்டு. அது நினைக்கிறது மட்டுமல்ல, 2 செயல்களிலும் இறங்குவது இன்றைய நாளுக்கு ஏற்ற ஒரு பலமாக இருக்கும். ஒன்று, நம்முடைய முன்னோர்களை மூதாதையர்களை நினைக்கும் போது அவர்களைப் போல இருக்க முயற்சி எடுப்பது, இல்லை என்றால் அவர்களை விட நல்ல வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பது. அவர்கள் கொண்டிருந்த விசுவாசத்தை நாம் நினைத்து பார்த்து அதை கடைபிடிக்க வேண்டும்னா அப்படி அப்பப்பே சொல்லுவது உண்டு. என்னுடைய பெற்றோர்கள், தாத்தா பாட்டிகள் அல்ல ஞான பெற்றோர்களுடைய அந்த விசுவாச பயணம்தான் என்னுடைய வாழ்க்கை பயணத்தை தூக்கி பிடித்திருக்கிறது, வேறு ஒன்றுமில்லை. அவர்களை நான் பார்த்தது, அவர்களிடத்திலே பேசியது, இதை செய், இதை செய்யாது, இதை செய்யக்கூடாது என்றெல்லாம் சொன்னது, இதெல்லாம் விசுவாசத்திலும் சரி, வாழ்க்கையிலும் சரி, ஒழுக்கத்திலும் சரி, படிப்பிலும் சரி, பயணத்திலும் சரி,
திறன்களையும் சரி, திறமைகளிலும் சரி, இதை செய் அதை செய்யாதே, நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கத்தான் செய்யும். அவர்கள் வாழ்ந்த நல்ல படிப்பினைகளை, வாழ்க்கை முறைகளை நாம் பின்பற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை கெட்டதும் அவர்கள் செய்திருக்க கூடும், அது நம்ம எடுக்க வேண்டிய தேவையில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் மூதாதையரின் வாழ்க்கை முறைகளை கடைபிடித்தார், நல்லவைகளை கடைபிடித்தார். அவரிடமிருந்த பண்புகள் அவரிடமே இருந்தன. ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிறப்பான வாழ்க்கையால் இந்த பட்டியலில் வருகின்றவர்களை விட மிக சிறப்பாகவே வாழ்ந்தவர், ஒரு வரலாற்று படைத்த வல்லவர் என்பதுதான் நம்முடைய வரலாறு. மனிதனும் தெய்வமும் அவரே. நாமும் நம் ஆண்டவர் இயேசுவை போன்று நமது மூதாதையரை விட பல மடங்கு உயர சாதனைகள் அல்லது நல்லவைகளை செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம். நமக்கு என்னைக்காவது நினைச்சு பார்த்ததாவது உண்டா? எவ்வளவு நமக்காக தியாகம் செய்திருப்பாங்க நம்முடைய பெற்றோர்கள், மூதாதையர்கள். அவங்கள விட நல்ல செயல்களை செய்ய வேண்டும் என்ற எண்ணமாவது நம்மிடத்திலே உதித்தது உண்டா? பொதுவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஏன் மூதாதையர்கள் நினைத்து பார்க்கணும்? ஒரு மனிதரின் நல்ல பண்புகளும் நல் இயல்புகளும் பெற்றோர் மற்றும் முந்தைய தலைமுறையிடமிருந்தே அவருக்கு வருகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் உளநல பண்புகள் என்று சொல்வார்கள். அவருடைய உளநல ஆளுமை, படைப்பாற்றல், தலைமை பண்பு, நோய் எதிர்ப்பு ஆற்றல், அறிவு கூர்மை போன்றவை அனைத்துமே நாம் மட்டுமல்ல பொறுப்பு, நமது முன்னோரிடமிருந்தே நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை நாம் இன்று நன்றியோடு மட்டுமல்ல அறிவியலோடு கூட நன்கு எண்பித்துக் கொண்டே இருக்கிறது நான் நினைத்து பார்க்கணும். எனவே நல்ல முன்னோரிடமிருந்து உடல் உள்ள சமூக நலனை பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், அவர்களை விட நாம் மேலும் அதிகமாக இந்த தலைமுறைக்கு ஏதாவது செய்ய வேண்டுமே என்ற எண்ணத்தோடு நாம் செயல்பட வேண்டியிருக்கிறது. எனவே உடல் உள்ள ஆன்ம நலத்தோடு வாழ்ந்து அடுத்த தலைமுறையும் அவ்வாறே வாழ வழிவகுப்போம். ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தலைமுறை தலைமுறையாக நீரே எங்களுக்கு புகலிடமாய் இருக்கிறேன். எனவே உம்மை போற்றுகிறோம். எங்களது முன்னோருக்காக, முந்தின தலைமுறையின் எங்களுக்கு விட்டு சென்ற நன்மைகளுக்காக நன்றி கூறுகிறோம். வருங்கால தலைமுறைகளுக்காக நாங்கள் நிறைவான வாழ்வு வாழ எங்களுக்கு வரம் தாரும் ஆண்டவரே. ஆமேன். ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே,
மனம் இறங்கும் ஆண்டவரே. கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும், உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும், உடனிருந்து பலம் தாருமே, மனம் இறங்கும், மனம் இறங்கும், மனம் இறங்கும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே, மனம் இறங்கும் ஆண்டவரே. இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ, உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ. துயர் போக்கி துணையாக வா, மனம் இறங்கும், மனம் இறங்கும், மனம் இறங்கும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. மாண்புயரிவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக.
அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். நலவாழ்வு நல்கிடும் தாயே, நல்வாழ்வு தரும் அன்பு தாயே, தவழ்ந்தோ பணிந்தோ உம்மடியில் உம் பாதம் வந்தோ தாயே. ஏலேலோ 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 ஏலேலோ. நலவாழ்வு நல்கும் தாயே, நல்வாழ்வு தரும் அன்பு தாயே, நலவாழ்வு நல்கும் தாயே, நல்வாழ்வு தரும் அன்பு தாயே. உம்மருள் வேண்டினோம் தாயே, உம் பதம் பணிந்தோம் தாயே, உமதருள் வேண்டினோம் தாயே, உம் பதம் பணிந்தோம் தாயே. தவழ்ந்தோ பணிந்தோ உம்மடி சாய்ந்திட, துணிந்தோ இணைந்தோ உம் வழி நடந்திட. பரந்துபட்ட மக்களை ஒன்று சேர்த்தாயே,
பாச பயிரில் வாழ்ந்திட எமை அழைத்தாயே. பரந்துபட்ட மக்களை ஒன்று சேர்த்தாயே. பாச பயிரில் வாழ்ந்திட எமை அழைத்தாயே. பங்கேற்கும் பங்களிப்பும் அடித்தளமாக, பங்கேற்கும் பங்களிப்பும் அடித்தளமாக எம் பாமரரை வழிநடத்தும் நேசத்தாயே. எம் பாமரரை வழிநடத்தும் நேசத்தாயே. தவழ்ந்தோம் பழிந்தோம் அடி சாய்ந்திட, துணிந்தோம் இழைந்தோம் வழி நடந்திட. நலவாழ்வு நல்கும் தாயே, நல்வாழ்வு தரும் அன்பு தாயே. அலைகள் போல் துன்பங்கள் பல நேரிடினும் நம்பிக்கையை நங்கூரமாக்கினாயே. அலைகள் போல் துன்பங்கள் பல நேரிடினும் நம்பிக்கையை நங்கூரமாக்கினாயே. விளிம்பினிலை மையமாகும் திருபவையாக, விளிம்பினிலை மையமாகும் திருபவையாக எமை ஒன்றைப்பில் பயணிக்க பாதை காட்டமா. எமை ஒன்றைப்பில் பயணிக்க பாதை காட்டமா. தவழ்ந்தோம் பழிந்தோம் அடி சாய்ந்திட, துணிந்தோம் இழைந்தோம் வழி நடந்திட. நலவாழ்வு நல்கும் தாயே, நல்வாழ்வு தரும் அன்பு தாயே. நலவாழ்வு நல்கும் தாயே, நல்வாழ்வு தரும் அன்பு தாயே. உமதருள் வேண்டினோம் தாயே, பதம் பணிந்தோம் தாயே. உமதருள் வேண்டினோம் தாயே, பதம் பணிந்தோம் தாயே. தவழ்ந்தோம் பழிந்தோம் அடி சாய்ந்திட, துணிந்தோம் இழைந்தோம் வழி நடந்திட. நலவாழ்வு நல்கும் தாயே, நல்வாழ்வு தரும் அன்பு தாயே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.